அரசு மருத்துவமனை, பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட இடங்களில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை இன்று வரை மட்டுமே பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு 300 ரூபாய் சொல்லி சில்லறை இல்லை, வேணா போடுங்க, இல்லை போங்க. அந்த ரெஸ்பான்ஸ் கார்டை யூஸ் பண்ணுறேங்க. நான் பேங்க்குக்கு போனால் 4 மணி நேரம் கூட்டம் இருக்கு, நான் எங்கே போய் யூஸ் பண்ணுறது? இதெல்லாம் இப்போ அவர் இல்லை சார், ஒரு 400 ரூபாய் போட்டு 100 ரூபா கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. வேணா போடுங்க, இல்லை போங்க. நேற்று நைட்டு போது சில பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் இல்லைன்னு இதுக்காக சொல்லிடுறாங்க. நீங்கள் 500 கொடுக்குற பெட்ரோல் இல்லை, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இல்லை, ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. இது சுத்தமாக நம்ம பெட்ரோல் பம்ப் போனோம்னா சேஞ்சு தான் எடுத்துன்னு போனோம். சேஞ்ச் இல்லாமல் பெட்ரோல் பம்பில் ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. 500 ரூபாய் எடுத்துன்னு போனால் 2 பேர் வண்டியில் போடுவாங்க, இன்னொருத்தர் ஆள் யாருக்கு கூப்பிடணும்? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் ஃபார்மசிலெல்லாம் வாங்க மாட்டுறாங்க. பெட்ரோல் பங்க்லெல்லாம் பல நோட்டு வாங்குறாங்க, டேங்க் ஃபுல்லாகுது. பெட்ரோல் ஆனால் ரவுண்டாக 500 போட்டு 500 வாங்குறாங்க, 1000 போட்டு 1000 வாங்க. தி டோன்ட் சேஞ்ச் தர மாட்டுறாங்க. பட் இருந்தாலும் 500 ரூபா போடுறது அங்கே சேஞ்ச் இல்லை. 500 ரூபா போட்டால் ஃபுல்லாக தான் போட்டாகணும். 100 to 400 கேட்டால் கூட போட முடியாது. 500 ஃபுல்லாக தான் போடணும். எங்ககிட்ட சேஞ்ச் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 500 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கன்றாங்க. நாங்கள் 500 ரூபா ஓட்டுறோன்னு வைங்க, சரி சாப்பிடாமல் இருக்கிறோம். ஒரு 400 ரூபா போட்டு 300 ரூபா கூட 200 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க.